அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீட்ன்னு சொல்லக்கூடிய மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தமாவும் தகவல்கள் குடுத்துட்டு வர்றேங்க. தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவ படிப்புகள் சம்பந்தமாவும் டீட்டெயில்ஸ் வருது. ஏற்கனவே நெறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு மருத்துவக் கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் குடுத்துருக்கோம். அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த கல்லூரிய பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சின்னு சொல்லலாம். சிஎம்சின்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ன்னு சொல்லுவாங்க. பட் இங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல மொத்தம் எத்தனை இடங்கள்? அதை எப்படி பிரிக்கிறாங்க? எப்படி ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஃபாலோ பண்றாங்க? ஆல் இந்தியா கோட்டாக்கு எவ்வளோ சீட்டு? ஸ்டேட் கோட்டாக்கு எவ்வளோ சீட்டு? ஆல் இந்தியா கோட்டால என்ன க்ளோசிங் கட் ஆஃப்? தமிழ்நாட்டுல என்ன கட் ஆஃப் வாங்குனா சீட்டு கிடைச்சது? கம்யூனிட்டி வைஸ் சீட்டு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எவ்வளவு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீடைல்டு வீடியோ தான் பார்க்க போறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1966வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஒரு 200 எம்பிபிஎஸ் இடங்கள்ங்கிறது இருக்குங்க. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியும் 15% இடங்களை பாத்தீங்கன்னா அவங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு கொடுத்துடணும். 85% சீட் மட்டும் நமக்கு ஸ்டேட் கோட்டாக்கு கிடைக்கும். இப்ப 200 சீட்ல 30 சீட் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 170 சீட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர்களுக்கு வரும். அந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு போன 30 சீட்ல ஓப்பன் கேட்டகரிக்கு 12 சீட்டு, இடபிள்யூஎஸ் 3 சீட்டு, ஓபிசி என்சிஎலுக்கு 8 சீட்டு, எஸ்சி 4 சீட்டு, எஸ்டி 3 சீட்டு போயிடும். அடுத்ததா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 170 சீட்டு. இந்த 170 சீட்டை எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல ஒரு 13 சீட்டு போக, ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 157 சீட்டுங்கிறது கவுன்சிலிங் கிடைக்கும். அந்த 157 சீட்டை எப்படி கம்யூனிட்டி வைஸ் தமிழ்நாட்டில் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி 49 சீட்டு, பிசி கேட்டகரி 41 சீட்டு, பிசி முஸ்லீம் 6 சீட்டு, எம்பிசி 32 சீட்டு, எஸ்சி 24 சீட்டு, எஸ்சிஏ 3 சீட்டு மற்றும் எஸ்டி 2 சீட்னு கொடுத்திருக்கிறாங்க. இது போக சிறப்பு இட ஒதுக்கீடு பிரிவான விளையாட்டு மாணவர்கள், விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு சீட்டு கிடையாது. பிசிக்கலி ஹேண்டிகேப்டு மாணவர்களுக்கு மட்டும் 9 சீட்டு கொடுத்திருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி 4 சீட்டு, பிசி 3 சீட்டு, பிசி முஸ்லீம் 1 சீட்டு, எம்பிசி 2 சீட்டு, எஸ்சி 2 சீட்டு, எஸ்சிஏ 1 சீட்னு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வருஷம் நடந்த கவுன்சிலிங் பத்தின தகவல்கள். இப்ப 2025 நீட் யூஜி கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் 4 ரவுண்ட் நடந்துச்சு. இதுல கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல கேட்டகரி வைஸ் எப்படி சீட்ஸ் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற தகவல்கள். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 558க்கு சீட்டுங்கிறது நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருச்சுங்க. பட் செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 554க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. என்ன ரேங்க்குக்கு முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 734ங்கிற ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட ஓசி கட் ஆஃப்ங்கிறது ஓசி கேட்டகரிக்கான கட் ஆஃப் மட்டும் ரேங்க்குங்கிறது இதுதான். இந்த ரேங்க்குங்கிறது ஜெனரல் ரேங்கிங் தான் சொல்றேன். இதுல கம்யூனிட்டி ரேங்கிங் கிடையாது. அடுத்து 2வது கேட்டகரி பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 551க்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட் 545 வரைக்கும் போச்சு. தேர்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 544க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. என்ன ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 1052ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 542, செகண்ட் ரவுண்ட் 538, தேர்ட் ரவுண்ட்ல 532 வரைக்கும் நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. என்ன ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1566ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரி. எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 544க்கு போயிருக்கு, செகண்ட் ரவுண்ட் 540க்கு போயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல தேர்ட் ரவுண்ட்ல 530க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1678ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 497, செகண்ட் ரவுண்ட் 485, தேர்ட் ரவுண்ட் 478க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க் வரை கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்கிங் 6090ங்கிற ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 463, செகண்ட் ரவுண்ட்லயும் அதே தான், செகண்ட் ரவுண்டோட க்ளோஸ் ஆயிருச்சு. 463க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 7680ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்துல எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 486க்கு போயிருக்கு, செகண்ட் ரவுண்ட்ல 423க்கு சீட்டு முடிஞ்சது. அதுக்கடுத்து எந்த ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 12563ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்த கவுன்சிலிங்கோட டீடைல். அடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு
அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 சிறப்பு ஒதுக்கீட்டுல என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்ன ரேங்க்ல கிடைச்சது அப்படிங்கிற தகவல் பார்ப்போம். இதுல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு பிசி கேட்டகரி. ஸோ பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 476ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 70ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிசி முஸ்லீம் நம்மளுக்கு 476க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 67ங்கிற ரேங்க். இந்த 5 ரேங்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கான ரேங்கிங். அதாவது இது வந்து ஜென்ரல் ரேங்கிங் கிடையாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக ஒரு ரேங்கிங் விடுவாங்க. அடுத்து எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 489ங்கிற மார்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 46ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி 455க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன மார்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, என்ன ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 165 க்ளோஸ் ஆயிருக்கு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 461க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 123. எஸ்டிக்கு சீட்டு இல்லைங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் மற்றும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படித்தா எவ்வளோ செலவாகும், ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,073 கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி, கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில மாணவர்களோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள்ங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.